உங்க நோக்கமே என்னன்னா கட்சியை ஸ்பீடப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறதே கிடையாது. இப்படி பொறுப்பாளர் போட்டு லிஸ்ட் போட்டு கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடணும். நம்ம இவங்களை வச்சு ஒரு கூட்டத்தை காட்டி நம்ம அங்கங்கே இப்போ திமுக அதிமுக போய் ஒரு டேரக்டாக டீல் பண்ண மாட்டாப்ல, கீழே கூட டீல் பண்ணிக்கிடுவாங்க. இவரை காட்டி இன்னும் 2-3 பேர் இருக்கான், கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் இருக்கான், கட்சியில் அவன் இருக்காமனே தெரியல. அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க, இவரை செய்வனப்பம் மாதிரி காட்டி இந்த மாதிரி சூனியம் வச்சுறேன் காட்டி இவரை வச்சு காசு சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க நோக்கம். இனிமே நாங்கள் வந்து நிறைய இங்கே வந்து திருவள்ளி மாவட்டத்தில் நான் அண்ணன் இவரெல்லாம் கடுமையாக உழைச்சிருக்கோம், நிறைய பொருளாதார செலவு பண்ணியிருக்கோம். நைட்டு பகலும் வீட்டுக்கு போகாமல் கடந்து உழைச்சிருக்கோம் கட்சியில். எங்களுக்கே இந்த நிலைமை, இங்கே செவி கொடுக்க ஆள் கிடையாது. கட்சிக்கு வரும்போது வாடா தம்பி நான் பார்த்துக்கிறேன்டாம் பாரு, கட்சிக்கு உள்ளே வந்த பிறகு நம்மளை யாருனே தெரியாது. ஒரே ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஜெயிச்சோம் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில், சுனிலுங்கிறவன் ராஜக்கமங்கலத்தில். அந்த தம்பி உள்ளே வந்திருக்கும் போது அவன் யாருன்னே அவருக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஜெயிச்ச ஒரே ஒரு ஒன்றிய கவுன்சிலர் சுனிலுங்கும் போது சுனிலா யார் அப்படிங்க, அந்த லெவலில் தான் அங்கே இருக்குது கட்சி. அதனால் எங்களை